அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 3ஆம் பருவ தொகுத்தறிவு தேர்வு 6ஆம் வகுப்பு 2025 நடைபெற்ற வினாத்தாளை விடைக்குறிப்பையும் பார்க்கலாம். 1 சீனர்கள், 2 நிலத்தடி நீர், 3 ஸ்டார்ச்சில், 4 உருளைக்கிழங்கு, 5 மவுசு, 2 துருவங்கள் உண்டு, அணை கட்டப்படுகிறது, மண்புழு, மறுசுழற்சி, துளசி. அப்புறம் சரியா தவறா பார்த்தீங்கன்னா உருளை வடிவ காந்தத்திற்கு ஒரே ஒரு துருவம் மட்டுமே உண்டு, தவறு. 2 துருவங்கள் வரும். அப்புறம் சரி அளவுக்கு அதிகமான களைக்கொல்லிகளை பயன்படுத்தினால் ஒளி மாசுபாடு உருவாகும், தவறு. நிலம் மாசுபாடு உருவாகும். அடுத்தது சரி. பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா மேற்பரப்பு நீர், ஏரிகள், சிமெண்ட், ஆர்சிசி, புகை காற்று மாசுபாடு, ஏலக்காய் நறுமணப் பொருள், கீபோர்டு உள்ளீட்டு கருவி. அடுத்து ஒப்புமை தருக. ரப்பர் காந்தத்தன்மையற்ற பொருள், இரும்பு காந்த தன்மையுள்ள பொருள், நிலத்தடி நீர் கிணறு, மண்புழு உரம் இயற்கை உரம், வீட்டில் பயன்படுத்தப்படும் நெகிழி நிலம் மாசுபாடு, ரோஜா மலர். அடுத்து ஈர்க்கும் மற்றும் விளக்கும் தன்மை, அதை எழுதியிருப்பாங்க. ஒத்த துருவங்கள் விளக்கும், அடுத்து எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்றை ஈர்க்கும். அடுத்து ஏதேனும் 4 நீர் மூலங்கள், ஏரி, ஆறு, கடல், நிலத்தடி நீர். அதுக்கடுத்து பாரிசாந்தின் பயன்கள் 9ஆவதுலையும் கேட்டிருக்கிறாங்க. உடைந்த எலும்புகளை ஒட்ட பயன்படுகிறது, சிலைகளின் வார்ப்புகள் செய்ய பயன்படுகிறது. சோப்பில் அடங்கியுள்ள மூலப்பொருட்கள் நீர், தேங்காய் எண்ணெய், சோடியம் ஹைட்ராக்சைடு. சிமெண்ட் தயாரிப்பில் ஜிப்சம் எதற்காக பயன்படுகிறது? சிமெண்ட் கெட்டிப்படுவதை தாமதப்படுத்த ஜிப்சம் சேர்க்கப்படுகிறது. அடுத்து மாசுபாட்டின் வகைகள் நிலம், நீர், காற்று, ஒளி மாசுபாடு. மறுசுழற்சி அடையக்கூடிய பொருட்கள் காகிதம், துணி, நெகிழி. இதில் உணவு தாவரங்கள், உணவிற்காக வளர்க்கப்படும் தாவரங்கள். இந்த உணவு தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டியதெல்லாம். மரக்கட்டையின் பயன்கள். அடுத்து சோப்பில் உள்ள 2 வெவ்வேறு வகை மூலக்கூறுகள், நீர் விரும்பும் பகுதி, நீர் வெறுக்கும் பகுதி. அதுக்கடுத்து டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஏதாவது 3 சொல்லியிருக்காங்க. இரும்பு ஊசியை எப்படி காந்தமாக மாற்றுவாய், வேறுபடுத்துக. மண்புழுவின் உழவனின் நண்பன், ஜிப்சத்தின் பயன்கள். அடுத்து ஒளி மாசுபாடு, 5 தாவரங்கள் அவற்றை எந்த பகுதியை உண்கிறோம் என்பதையும் எழுதுக. இது போன்ற வினாத்தாள்களை பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.